வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் சாராயம் பதுக்கி விற்பனை செய்த 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் குடித்து 58 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் காவல்துறையுடன் முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டு பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டு சாராயம் விற்பதாக வந்த தகவலை அடுத்து விசாரணை மேற்கொண்ட பொழுது மாரியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் சக்கரவர்த்தி என்பவர் பாக்கெட்டுகளில் சாராயம் பதுக்கி விற்றது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்ட போலீசார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரவர்த்தி மற்றும் அவரது மகன் ராஜன் ஆகியோரை கைது செய்து அவர் வீட்டிலிருந்து 100க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வரவில்லை என்றும் மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். புதுச்சேரி தாகூர் அரசு கல்லூரி விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் மின் கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் மக்களை பாதிக்கும் வகையில் மின் கட்டணம் உயர்த்தப்படாது என தெரிவித்தார். மேலும் கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் விற்பனை விவகாரத்தில் மெத்தனால் புதுச்சேரியிலிருந்து வந்தது என்ற புகார் குறித்து புதுச்சேரி அரசும் தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றது. இந்த விவகாரங்களில் புதுச்சேரி கலால்துறை, காவல்துறை, தொழில்துறை ஆகியவை தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றது என்றார். புதுச்சேரியில் அப்பா மருமகனை கொலை செய்த குற்றவாளியை போதிய ஆதாரம் இல்லாததால் விடுதலை செய்ததுடன் அவரது ஆயுள் தண்டனையும் ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2017ஆம் ஆண்டு சொத்து பிரச்சினை காரணமாக அப்பா மற்றும் மருமகனை கொலை செய்த வழக்கில் சிவக்குமார் என்பவரையும் கொலையை மறைக்க உதவிய அவரது தாய் வசந்தாவையும் கோரிமேடு போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. நேற்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் சிவக்குமார் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ ஆஜராகி வழக்கின் முதல் சாட்சியான மனுதாரரின் சகோதரியும் மற்ற சாட்சிகளில் ஓரிருவரும் பிறர் சாட்சிகளாக மாறியிருக்கின்றார்கள். அத்துடன் சாட்சிகளின் வாக்குமூலத்திலும் குளறுபடிகள் உள்ளன. பல சாட்சியங்கள் நம்பும்படியாகவும் இல்லை என்று வாதிட்டார். இதையடுத்து தீர்ப்பளித்த தீர்ப்பில் இந்த வழக்கில் மனுதாரர் மீது அதிக சந்தேகங்கள் இருந்த போதிலும் அவர் மீதான குற்றச்சாட்டை போலீசார் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டனர். கொலைக்கான நோக்கத்தை நிரூபிக்க பக்கத்து வீட்டாரின் சாட்சியம் மட்டும் போதுமானதில்லை. மற்ற காரணங்களையும் உறுதியாக போலீசார் நிரூபிக்கவில்லை. அதனால் விசாரணை நீதிமன்றம் 2019இல் அளித்த தீர்ப்பு ரத்து செய்யப்படுகின்றது என்று உத்தரவிட்டனர். புதுச்சேரி தானாம்பாளையம் பகுதியில் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வழிப்பறி செய்ய திட்டமிட்டிருந்த 6 பேர் கொண்ட கும்பலை அரியங்குப்பம் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரி தானாம்பாளையம் கல்லூரி சாலையில் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கி இருப்பதாக அரியங்குப்பம் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு பதுங்கியிருந்த கும்பலை அதிரடியாக மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். போலீசார் விசாரணையில் திபுராயப்பேட்டை தினேஷ், புதுசாரம் சுரேஷ், பூரணங்குப்பம் ஆனந்தராமன், அபிஷேகப்பாக்கம் ஜெயபிரதரன், உருவையாறு வித்யாசாகர் மற்றும் சுப்பைய நகரை சேர்ந்த மணியழகன் என்பதும் வழிப்பறி செய்யும் நோக்கில் திட்டமிட்டு பதுங்கியிருந்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து 6 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 3 பைக்குகள், செல்போன்கள் மற்றும் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மூடி கிடக்கும் ரேஷன் கடைகளை விரைவில் திறந்து மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன் இன்று சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பில் அமைச்சருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அமைச்சர் சாய் சரவணன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் அறிவித்தது போல் புதுச்சேரி மாநிலத்தில் மூடி கிடக்கும் ரேஷன் கடைகள் விரைவில் திறந்து ரேஷன் பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன் என்று அமைச்சர் சாய் சரவணன் தெரிவித்தார்.
ஹெச்பி கேஸ் நடத்திய பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பெண்களுக்கு அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பரிசு வழங்கினார். ஊசடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மந்தவெளி திடலில் ஹெச்பி கேஸ் மற்றும் எல்பிஜி முகவர்கள் இணைந்து நடத்திய மாபெரும் பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் எரிவாயு சம்பந்தமான உபகரணங்களின் மாபெரும் விற்பனை மேளாவானது நடைபெற்றது. இதில் பெண்களுக்கான சமையல் போட்டி, கோலப் போட்டி, மியூசிக்கல் சேர் போட்டி மற்றும் கயிறு இழுத்தல் போட்டி ஆகியன நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் மற்றும் ரீஜனல் மேனேஜர் பல்லாஸ் பருவா ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கினர். நிகழ்ச்சியில் எல்பிஜி கேஸ் மேலாளர் சசிவரதன், புதுச்சேரி எல்பிஜி முகவர்கள் முருகன், ராஜராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஹெச்பி கேஸ் ஏஜென்சியின் உரிமையாளர் முருகன் செய்திருந்தார். மர்ம நபர்களால் தீயிட்டு எரிக்கப்பட்ட சுற்றுலா படகு உரிமையாளருக்கு 25,000 ரூபாய் காசோலையையும், ஸ்ரீ வலம்புரி சுந்தர விநாயகர் கோவில் ஒரு கால பூஜைக்கு ரூபாய் 20,000, பார்வை பாதிக்கப்பட்டவருக்கு சொந்த செலவில் கண் கண்ணாடியையும் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வாழும் நிலவு தந்தை பெயர் தேசிங் என்பவர் வம்பாக்கீரபாளையம் பகுதியை சேர்ந்தவர். இவர் சுற்றுலா பயணிகள் பயணம் செல்லும் படகை தயார் செய்து வைத்திருந்தார். அவரது படகை மர்ம நபர்கள் தீயிட்டு எரித்து விட்டார்கள். அவருக்கு நிவாரண உதவியாக ரூபாய் 25,000 திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் முதலமைச்சர் நிதியாக பெற்று தந்தார். மற்றும் வானரப்பேட்டை ஸ்ரீ வலம்புரி சுந்தர விநாயகர் கோவில் ஒரு கால பூஜைக்கு ரூபாய் 20,000 காசோலையையும், அதனைத் தொடர்ந்து பார்வை பாதிக்கப்பட்டவருக்கு சொந்த செலவில் கண் கண்ணாடியையும் மருத்துவ பரிசோதனை சேவைகள் செய்து கண்ணாடியை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், கழக துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், மாநில பிரதிநிதி கணேசன், மகளிர் அணி ஜோஸ்லின், திமுக பிரமுகர் செழியன், கிளை செயலாளர்கள் செல்வம், காலப்பன், ராகேஷ், கழக சகோதரர்கள் கவி, மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுவையில் and State Board 10th and plus 2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413-2357-202. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்கும் முறையை கைவிடக் கோரி CITU தொழிற்சங்கத்தினர் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக 25,000 பணியிடங்களை நிரப்பி அனைத்து அரசு பேருந்துகளையும் முழுமையாக இயக்க வலியுறுத்தியும்
பணியில் இருக்கும்போது மரணமடைந்த 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வலியுறுத்தியும் நவீன அடிமைத்தனத்திற்கும் சுரண்டலுக்கும் வித்திடும் வகையிலும் தொழிலாளர்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தும் ஒப்பந்த ஊழியர்களை பணியில் சேர்க்கும் தமிழக அரசின் முடிவை கைவிட வலியுறுத்தியும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து நிலையம் முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் CITU தொழிற்சங்கத்தினர் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய மற்றும் பெற்றோர்கள் இல்லாத மற்றும் ஊனமுற்றோர்கள் பெற்றோர்களாக கொண்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வருகின்றார். மேலும் மே மாதத்தில் மட்டும் மொத்தம் 31 நாட்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார். மே மாதத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்தனர். அதன் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமை முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழங்கி வருகின்றார். அதன் தொடர்ச்சியாக இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தேவையான கவிதை சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். இதுவரை 3 ஞாயிற்றுக்கிழமைகளில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி கள்ள சாராய சம்பவத்தில் CBI விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட வலியுறுத்தி புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் கள்ள விஷ சாராயம் குடித்து 55க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததற்கு காரணமான தமிழக திமுக அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் கள்ளக்குறிச்சி கள்ள சாராய படுகொலைக்கு தார்மீக பொறுப்பேற்று பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும், மத்திய அரசு தானாக முன்வந்து CBI விசாரணைக்கு உத்தரவு விடுவதுடன் 356வது பிரிவை பயன்படுத்தி தமிழக விடிய அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்தநாள் விழா காரைக்காலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் 50வது பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் மும்மத தலங்களிலும் தொகுதியின் சார்பாக வழிபாடு நடைபெற்றது. JK பிரேம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பொன் முருகன், சமூக சேவகர் பாபு, அக்கரை வட்ட முருகானந்தம் உள்ளிட்ட ஏராளமான தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மும்மத தலங்களிலும் பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் பணிபுரியும் திருநங்கைகளுக்கு அதிகாரிகள் பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக திருநங்கைகள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி சகோதரன் சமூகநல மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் ஷீதல் தலைமையில் சமூக அமைப்பினர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஷீதல், புதுச்சேரி HIV கட்டுப்பாட்டு சங்கத்தின் கீழ் செயல்படும் திருநங்கை, திருநம்பியர் ஓரின சேர்க்கையாளர்களுக்கான HIV கட்டுப்பாட்டு திட்டத்தில் செயல்படும் திருநங்கைகளுக்கு அங்கு பணிபுரியும் 2 அதிகாரிகள் பாலியல் தொந்தரவும் மன உளைச்சலும் ஏற்படுத்துகின்றனர் என குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக முதலமைச்சர், அமைச்சர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றவர் திருநங்கைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கும் அதிகாரிகள் மீது
காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க உள்ளதாகவும் வருகின்ற புதன்கிழமையன்று பேரணியாக சென்று ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் 60க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணியில் உள்ளனர். கடந்த 18 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இவர்களுக்கு தேசிய கிராமப்புற சுகாதார திட்ட நிதியிலிருந்து ஊதியம் வழங்கப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு, போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் சுகாதாரத்துறை இயக்குநர் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக சம்பளம் நிறுத்தம் செய்வதாகவும் ஊதிய உயர்வு அளிக்கக்கூடாது என ஆணை போட்டிருப்பதாக ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் இயக்குநர் ஸ்ரீராமுலு அறையின் முன்பாக 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தரையில் அமர்ந்து தொடர் தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 24ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசு தாகூர் கல்லூரிக்கு தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார குழு அளித்துள்ள தர நிலையை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டார். இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களான பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் இவற்றின் தர நிலையை மதிப்பீடு செய்யும் தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார குழு தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு ஏ கிரேட் வழங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார குழுவின் தரநிலை வெளியீட்டு விழா புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. இதில் கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மதிப்பீட்டு குழு கல்லூரிக்கு வழங்கிய தரநிலையை வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏ கல்யாண சுந்தரம், கல்வித்துறை செயலாளர் ஜவஹர், உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா மற்றும் கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேலுராஜ் மற்றும் கல்லூரி பேராசிரியர்களும் அலுவலக பணியாளர்களும் மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.